அனைவருக்கும் வணக்கம். ஏசி மேக்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 9ஆம் வகுப்பு புள்ளியியல் பார்க்குறோம். பயிற்சி 8.3ல் கேள்வி 3வது கேள்வி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கேள்வி 3வது கேள்வி இதுதான். 11, 15 கொடுத்துருக்காங்க. இவற்றின் சராசரி 14 கொடுத்துட்டாங்க. எக்ஸ் மதிப்பு கண்டுபிடிக்கணும். சராசரி 14, மீன் வேல்யூ 14 கொடுத்துட்டாங்க. எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு ஃபைண்ட் மோடு கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸு மோடு ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். மீன் வேல்யூ கொடுத்துட்டாங்க. தீர்வுன்னு எழுதிடும். சராசரி மீன் ஈக்குவல் டு 14 கீவன் கொடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அது இப்போது எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என், இதுதான் சராசரிக்கான ஃபார்முலா. அப்போ கொடுத்த வேல்யூ எல்லாத்தையும் கூட்டிடணும். என் எவ்வளோ இருக்குன்னா 7, மொத்தம் 7 உறுப்புகள் இருக்குது. 7 டேர்ம்ஸ். 11 கூட்டல் 15 கூட்டல் 17 டாட் 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 அது மொத்தம் கூட்டுறோம். எல்லாத்தையுமே கொடுத்து 7 உறுப்பு கூட்டிடும். டிவைட் பை 7, 7ஆல் வகுத்துடணும். ஏன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 7, அதனால் 7ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போது அதே ப்ளூ கலர் நம்பரை தான் எழுத போகிறோம் பாருங்கள். இப்போது அதான் n ஈக்குவல் டு 7. இப்போ 11 கூட்டல் 15 17 1 19 கூட்டினா என்ன வரப்போகுது? 3 வரைக்கும்னா 66 வரும். -2 ப்ளஸ் எக்ஸ் 2 எக்ஸ் இருக்குது, 2xன்னு எழுதிடும். டிவைட் பை 7. அதே கலரில் எழுதுகிற பாருங்கள். சராசரி எக்ஸ் பார் 44. இப்போ 44 ஈக்குவல் டு 66 -2 போச்சுன்னா 64 வந்துடும். ப்ளஸ் 2x அப்படியே எழுதிடும். ப்ளஸ் 2x அப்படி வந்துடும். 66 -2 64 டிவைட் பை 7 வந்துடும். அந்த ப்ளூ கலரில் 7 அப்படியே எழுதிடும். இன்ட்டு 2 பக்கமும் போத் சைட் மல்டிப்ளை ஆன் 7, 2 பக்கமும் 7 பெருக்கிறோம். 7 டிவைட் பை 7 கேன்சல் ஆகிடும். 7 வகுத்துடும். அப்போ 44 7 98, 64 ப்ளஸ் 2x அப்படி தான் இருக்குது, 2x அப்படி தான் இருக்குது. இப்போ எனக்கு இந்த 98 அப்படி எழுதிடும். இந்த 64 ஈக்குவல் இந்த பக்கம் கொண்டு வந்தால் -64 வந்துடும். ஈக்குவல் டு மீதி இருக்குது இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் ஈக்குவல் 2xன்னு இருக்கும். 98 -64 ஈக்குவல் டு 2x. அப்போ 98ல் 64 போயிடுச்சுன்னா 34 இருக்கும் மீதி. அப்போ ஈக்குவல் டு 2x. இந்த 2x பக்கத்தில் 2 இருக்குது தான், 2ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பை போத் சைட் 2ஆல் டிவைட் பண்ணிடும். 2 பக்கமும் 2ஆல் வகுத்து வரும். எக்ஸ் பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பராக வகுத்து வரும். இந்த 2க்கும் அந்த 2க்கு என்ன ஆகிடும்? எனக்கு கேன்சல் ஆகிடும். இது 1 2 சார் 2, இதில் எத்தனை இருக்கும்? 2 17 2 34, 17 2 சார் 34. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூ வருதுன்னா 17 வருது. 17ன்னு அர்த்தம். எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸோட மதிப்பு 17. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் ஈக்குவல் 17 கண்டுபிடிச்சிட்டோம். முகடு கண்டுபிடிக்கணும். கொடுத்த வேல்யூ அப்படியே தேதிக்கிறோம். அதில் எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம் பாருங்கள். எக்ஸு 17 அப்ளை பண்ணிக்கிறோம். அதை கூட்டினீங்கன்னா என்ன வரப்போகுது? 17 கூட்டல் 1க்குன்னா 18, 17 -2னா என்ன வரப்போகுது? 15 வந்துடும். இப்போ மோடு பாருங்கள். 15, அதாவது அதிகப்படியான வந்த முறை அதே நம்பரை இருக்கணும். ரிப்பீட்டான நம்பர் 15 தான் 2 முறை வந்திருக்கு இதில். அதான் முகடுன்னு அர்த்தம். அதிக முறை வந்த நம்பர் தான் 15. அப்போ முகடு 15. நன்றி.